எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதில் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 8 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 8 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா 100% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எயின் பண்ணியிருக்கேன். இந்த 8 நாள்ல பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் நான் எதனால நான் பை பண்ணியிருக்கேன் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம் நம்ம. அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நான் என்ன விதமான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நாம பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நிப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது நிப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் பாருங்க, கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நியூட்ரல். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல எதுவும் டிசிஷன் எடுக்க போறது கிடையாது. செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்க டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. ரெண்டு ரெட் கலர் கேண்டில் ஒரே டைம்ல ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம செகண்ட் கேண்டில்ல க்ளோசிங்ல நம்ம செல் போக போறோம். 39,963 நம்ம செல் போயிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு லோ வந்திருக்கு பாருங்க. லோனும் பாத்தீங்கன்னாக்கா 705, 963, 705 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா டவுன் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு 500 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில தான் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டிங் தான். 500 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் ஒரு 80 பாயிண்ட் டார்கெட் போகும்போது இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் எவ்வளவு போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாக் எடுத்தேன் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு நான் 2 லாட்டா எடுத்திருந்தேன். 104 ரூபாய் 25 காசுக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். 138 ரூபாய் 50 காசு நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்சிருச்சு. டோட்டலா நமக்கு கெயின் அப்படின்னு பார்க்கும்போது 1712 ரூபாய் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் டோட்டலா இது வரைக்கும் 8 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இந்த 8 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா லாஸ் புக் ஆயிருக்கு. அந்த லாஸும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் தான், 335 ரூபாய் சம்திங் தான். மீதி இருக்கிற 7 நாளுமே பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த 7 நாள்ல நான் எதுக்காக அந்த ட்ரேட் எடுத்திருக்கேன், நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத பாத்துலாம். இப்போ இந்த ட்ரேடிங் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 13ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வருது. 14ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வருது. சோ ரெண்டு கிரீன் கேண்டில் ஒன்னா வரதுனால நம்ம பை போகலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய கேண்டிலா வரதுனால இங்க வெயிட் பண்ணி செகண்ட் கேண்டில் நம்ம பை போகலாம். செகண்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் அப்படின்னும் போது இங்க நம்ம பை போறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல 14ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில். சோ இது வந்து நியூட்ரல், நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டில், தேர்ட் கேண்டில் ரெட் கேண்டில். சோ நம்ம ரெண்டு ரெட் கேண்டில் ஒன்னா வரதுனால இங்க நம்ம செல் பண்ண போறோம். ஓகே, இங்க செல் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்க டார்கெட் வந்துருச்சு. அதே போல 16ஆம் தேதி பாருங்க, 15ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், 16ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில். இப்போ ரெண்டு கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கேண்டில் வருது. அதனால நம்ம இங்க பை போயிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நான் இங்க எக்ஸிட் ரெண்டாவது கேண்டிலே பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிட்டேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டே கேண்டில், அதாவது டே ஹை வரக்கூடிய கேண்டில் வந்து ரெட் கேண்டிலா வருது அப்படின்னா நம்ம இங்க எக்ஸிட் ஆயிடலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் இங்க எக்ஸிட் ஆயிட்டேன். 16ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே போல 19ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்ல ஃபார்ம் ஆகுது, நியூட்ரல். இங்க அடுத்த கேண்டில் கிரீன்ல ஃபார்ம் ஆகுது, அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீன்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 41,107. நான் டார்கெட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 80 பாயிண்ட் வச்சிருந்தேன். ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கேண்டிலே பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்துடுச்சு. அடுத்து 19ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில், அடுத்தடுத்து கேண்டில் கிரீன் கேண்டில். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலும் பாத்தீங்கன்னா பை போயிருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா செகண்ட் கேண்டில் பை போயிருக்கலாம். இந்த ரெண்டு கேண்டில் எங்க பை போயிருந்தாலும் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது. அடுத்து 20ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், 21ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில். சோ இந்த கிரீன் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா லாங் சைஸ்ல வர்றதுனால நான் இங்க என்டர் ஆகல. செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா ரெட் கேண்டில் வருது. அதே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 50% கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில்ல நம்ம செல் போகலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் கேண்டில்ல செல் போயிருக்கேன். செல் போயிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேண்டிலே பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆகுது. 21ஆம் தேதி லாஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 22ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. நியூட்ரல் இங்க எதுவும் பண்ண போறது இல்ல. அதுக்கு அடுத்த கேண்டில பாருங்க, டே ஹை வரக்கூடிய கேண்டில் ரெட்ல ஃபார்ம் ஆகுறதுனால நான் இங்க செல் போயிருக்கேன். சோ வித்தின் ஒரு ரெண்டு கேண்டிலே பாத்தீங்கன்னா எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 22ஆம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில், நியூட்ரல். அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில். இங்க பாத்தீங்கன்னாக்கா டபுள் கேண்டில் வர்றதுனால இங்க செல் போறோம். அப்படின்னாக்கா வித்தின் ரெண்டு கேண்டிலே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு.
கண்டினியூ பாத்தீங்கன்னா இந்த 8 ட்ரேடிங் நாள்ல இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். இந்த 8 நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நாள்ல லாஸ் வந்திருக்கு, மத்த நாள் எல்லாமே ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் எடுக்கக்கூடிய ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறதுனால பேங்க் நிப்டி அப்படின்னும் போது 25 லாட் சைஸ் நமக்கு ஒரு 12,500 ரூபாய் இருந்தா போதும். இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 77,000 இருந்திருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ 81,800 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு ஒரு 1,600 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வரும். எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 100% பாத்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. நம்மளால ஒரே ட்ரேட்ல பாத்தீங்கன்னா இந்த 100% ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனா கண்டினியூவா இந்த 8 நாளுமே பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி இதுல 100% ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது இது பெரிய விஷயம் தான். அதாவது நம்ம ஒரே நாள்லயே அந்த ப்ராஃபிட் பண்ணிட்டு மத்த நாள் ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே அப்படி காட்டல. பாத்தீங்கன்னா கண்டினியூ 8 நாளுமே ட்ரேட் பண்ணிருக்கேன். 8 நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படின்னும் போது இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தான். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். டாடா ஸ்டீல், டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், எம்என்எம், கோட்டக் பேங்க், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம இப்ப செக் பண்ணிக்கலாம். 6 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 6 ஸ்டாக்மே எக்ஸிட் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக்ல லாஸ் புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 25 ரூபாய். இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ். டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் இன்னைக்கு லாஸ் வரும். இது போல எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.